நீ ஒன்றும் பண்ணாது, நீ செய்ய இப்படி செய்ய, அது ஒன்றும் பண்ணாது. நீங்கள் பயப்படுறாங்க வாழை கடிச்சிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த ஊரில் தான் இருக்கோம். என்னுடைய சொந்த ஊர் வந்து காரைக்குடிங்க. சரி, ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சுல, அதான் அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வந்து 10 நாள் ஆச்சா, வீட்டுக்குள்ளேயே இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தோப்பை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். நம்ம மாட்டு பண்ணை வேற வச்சுருக்கோமா, சரி நம்ம பண்ணையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். மாடெல்லாம் வந்து தனித்தனியாக கட்டி போட்டிருக்காங்க நிழலுக்கு. ஒரே இடத்துல இல்லாமல் கொஞ்சம் நிழலுக்கு வந்து மாட்டெல்லாம் தனித்தனியாக கட்டி போட்டு வச்சுருக்காங்க. சரி, இளநீ குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இளநீ வெட்டுறதுக்கு அம்மா ஆள் வர சொல்லியிருந்தாங்களாம். சரி, அவங்க வர வரைக்கும் அப்படியே தோப்பை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெயில் டயத்தில் வந்து இந்த மாதிரி மாடுகளையெல்லாம் வந்து ஒவ்வொரு தென்னை மரத்துக்கு அடியிலையும் கட்டி போட்டுருவாங்க. மாடுகள்லாம் வந்து யார் பக்கத்தில் போனாலும் எதுவுமே பண்ணாதுங்க. ஒரு சில மாடுகள்லாம் வந்து குத்த வரும்ல, அது மாதிரிலாம் இல்லை. அதுக்கு பாட்டுக்கு நம்ம பக்கத்தில் போய் நின்றா கூட அதுக்கு பாட்டுக்குள்ள நிற்கிங்க, நம்மளை எதுவும் குத்த வராது, எதுவுமே பண்ணாது. 2 மணிக்கு மேலே தான் மாடுகளெல்லாம் வந்து குளிக்க வச்சுட்டு அதுகளுக்கு வந்து தீவனம் வச்சு அதுக்கப்புறம் தான் பாலே பீச்ச ஆரம்பிப்பாங்க. அதுகளையும் மனுஷன் மாதிரியே தாங்க பார்த்துக்குவாங்க. நாங்களும் நல்லா தோப்பெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாடுகளையும் பார்த்துட்டு, ஒவ்வொரு மாடுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருந்தாங்களா, அதுக்கிட்டையும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அம்மா வந்து சமையல் செஞ்சு வச்சுருந்தாங்க. அங்கேயே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நல்லா தோப்பில் வேற பயங்கர காற்றுங்க, நல்லா இருந்துச்சு. அங்கேயே கட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஊர் சைடெலாம் நிறையாவே பண்ணை இருக்குங்க. சிட்டிலெலாம் பாக்கெட் பால் தானே வாங்குவாங்க, இங்கெல்லாம் கிடையாது. அப்படி எல்லாருமே மாட்டுப்பால் தான் மேக்ஸிமம் வாங்குவாங்கங்க. என் பசங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அங்கெல்லாம் சிட்டியில் வீட்டுக்குள்ளேயே இருந்ததோ என்னமோ, இங்கே வந்தோன்னே என்னை கண்டுக்கிறவே இல்லை. அவங்க பாட்டுக்குள்ள திரியிறாங்க. மாடுகளெல்லாம் போய் பிடிச்சிக்கிட்டு அதுக்கு கூட பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. தோப்பையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே தேங்காய் வேறு அங்கங்கே விழுந்து கிடந்துச்சா, அதையும் அப்படியே கையோட புறக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறக்கி போட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் உள்ளெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா உள்ளேலாம் வந்து அம்மா பாம்பு கிடக்கும், பார்த்து போகணும்னு சொல்லிட்டாங்களா. எனக்கு வேறு பயம், அதனால சரி பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு வந்துட்டேன். இங்கே ஒரு நார்த்தங்காய் மரம் இருந்துச்சா, சரி நார்த்தம்பழம் ஏதாவது பறித்து ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பறிக்க போகிறேன். போனால் பார்த்தீங்கன்னா அம்மூட்டு மழை பெஞ்சு கீழே உதிர்ந்துருச்சு. போகிற வழியில் வந்து சாணம் போடுற குழி வேறு இருந்துச்சா, சரி வாங்க அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சாணம் குழி வேறு பக்கத்தில் இருந்துச்சா, போனால் பயங்கர நாத்தம். அதோட பின்னாடியே வந்தாச்சு. சரி வாங்க அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பின்னாடி பக்கம் வரைக்கும் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களா. நான் தான் போகலாம், இங்கெல்லாம் பாம்பு இருக்குமா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நின்று மட்டும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு மாட்டெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. மே மாதம்னாலே நம்ம ஊருக்கு கிளம்புறதா, ஒன்று அம்மா வீடு இல்லைன்னா மாமியார் வீடு. இந்த மாதிரி மேக்ஸிமம் கல்யாணமானவங்க எல்லாருமே கிளம்பிடுவாங்க. அது மாதிரி தான் நானும் இப்போ அம்மா வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம்மா வந்து சொன்னாங்க, வாழைப்பூ இருக்குது பிடுங்கி தரேன், வீட்டில் போய் வடை போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் சரி எந்த பூ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு எட்டவே இல்லைங்க, அம்மா தான் பிடுங்கி தந்தாங்க. தோப்பில் இருந்து என்னென்ன பறிக்கணுமோ எல்லாத்தையும் பறிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. லெமனு, வாழைப்பூ இதெல்லாம் அம்மா பறித்து கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம தோப்பையும் ஒரு வீடியோவாக போடலான்னு தான் போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் பாய். சரி நம்ம போமா.